உன் வாய்த்திறனை நான் பாட வேண்டும். நமோ நாராயணன் ஒலி கேட்கிறது. இந்த குரலை கேட்கும்போது நம்முடைய மகன் காலையில் எழுந்தவுடனே நம்முடைய தரிசனம் பெற்று செல்வது வரைக்கும் என்று போல் இன்று வந்தான், தரிசனம் பெற்று சென்றான். ஆனால் மீண்டும் இந்த சத்ரோகத்தின் அறிவுரையால் ஏதோ கலக முட்டையை நான் கொண்டு வருகிறார். ஒருவேளை நாளை சத்ரோகத்துக்கு அனாடி நம்மை பார்க்க வேண்டும் என்று வந்தால் அவனிடத்தில் நான் பேச போவதே கிடையாது. அது மட்டும் கிடையாது, நாதனிடத்தில் நீயும் பேசவே கூடாது. எதுவுமே இல்லாமல் மீண்டும் நம்மை நாடி வருகிறார் என்றால் ஏதோ கலகத்தை நான் கொண்டு வருகிறார். ஆகினால் நான் உரைத்துறையாடுவி நாதனிடத்தில் எந்த வார்த்தை உரையாடவே கூடாது, அவனிடத்தில் பேசவே கூடாது. உரைத்தை நிறைவேற்றதா? அவன் வந்தால் பேசவே கூடாது. Thank you.
மண்ணும் வளர்ந்த மாபலியை அடக்க அயமோ அவதாரமோ செய்வது எவ்வளவு வழக்கமல்லவா? நானும் வந்து வெகு நேரமாகிவிட்டது. இதுவரையும் எனக்கு கலகம் என்பதே கிடைக்கவில்லையே. என்ன செய்வது? ஒரு நேரத்தில் என்னுடைய தாய் தந்தையிட்ட சாபம், நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமப்பட்டது 1000 புக்களாக வெடித்து போகிற சாபம் தந்தார். ஒரு பிறந்த மகனுக்கு ஒரு பெற்றெடுத்த தாய் தந்தை ஏன் சாபம் கொடுத்தார்? நான் செய்த குற்றம். ஒருவேளை சின்ன சிறு வயதிலே பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருந்தேன் வீதியிலே. அந்த நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மண்ணை வாரி என் உடம்பெல்லாம் தோழி என்னுடைய உடம்பெல்லாம் அசுதமாகிவிட்டது. தினந்தோறும் சத்தியலோகம் செல்வது வழக்கம், தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறுவது வழக்கம். இன்று உடம்பெல்லாம் அசுதமாக இருக்கிறது. நீராடி விட்டு தாய் தந்தை சந்திக்க வேண்டும் என்று அங்கே ஒரு நதி இருந்தது, கயா நதி. அந்த கயா நதியிலே தலை மூழ்கி நீராடி விட்டு சென்றே சத்தியலோகம் என்று இல்லாது அதிகாலையில் நீராட்டில் வந்திருக்கின்ற நாரதா என்று கேட்டார்கள். நான் என்ன உரைத்தேன்? சின்ன சின்ன பிள்ளைகளோடு விளையாடி கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மண்ணை எல்லாம் மாறி உடம்பெல்லாம் தூவி விட்டார்கள். உடல் அசுதமாகி விட்டது. அங்கே நதி இருந்தது, கயா நதி. அந்த கஜா நதியிலே நீராடிட்டு ஓடி வந்து உரைத்தி என்னை பெற்ற தாய் தந்தைகள் பெருத்த கோபம் பிறந்து விட்டது. ஆனா பாவி, நீ என்னுடைய மகன் எப்படி தவறு செய்திருக்கின்றாய்? அந்த கயா நதி எப்படிப்பட்ட நதி? பெற்றெடுத்த தாய் தந்தைகள் இறந்த பிறகு காரியம் கருமம் செய்ய வேண்டிய நதி. அந்த நதியிலே நீராடி விட்டாயே, நீ என்ன மகன்? இன்று முதல் எனக்கு நீ மகன் கிடையாது. நீ 3 நாளில் இறக்க வேண்டும் என்ற சாபத்தை தந்தார். சாபத்தை தந்து விட்டாரே, 3 நாளில் இறக்க வேண்டும் என்று நான் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு என் கைலிகரி இவருடைய தாத்தா முக்க நீசன், அந்த பரமேசன் கைல வாசன் அங்க ஓடி குறைய உரைத்தினி. ஆடா பாவி, இப்படி தவறு செய்த உணர்க்கு நீ ஆடா மகன், நீ இருக்கவே கூடாது. 2 நாளில் நீ இறக்க வேண்டும் சாபத்தை தந்தார். எனக்கு உயிர் கொடுக்கவில்லை. மீண்டும் புறப்பட்டு வைகுந்தம் சிம்ம நாராயணன் என்னுடைய தாத்தா அங்கு சென்று அவருடைய முறையிட்டு நடந்ததை எடுத்து உரைத்தேன். அவருக்கும் கோபம் பிறந்து விட்டது. என்ன ஒரு தெரிகிறதா? நீ இந்த உலகத்தில் இருப்பதை விட நீ இறப்பதை மேல் என்று ஒரே நாள் 3 நாள் முடிய போகிறது. வெடிந்தால் எனக்கு மரணம். என்ன செய்வது? அழுது கொண்டு போகிறேன். போக வழியிலே தும்புருவார் என்ற ஒரு முனிவர் எதிர்நோக்கி ஓடி வந்தார்கள். நாரதா, இவர் கொண்ட நேரத்தில் உலகத்தை சுற்றி வரக்கூடிய உனக்கு இது என்ன இவ்வளவு சோகம் என்று கேட்டார்கள். நடந்ததை எடுத்து உரைத்தி அந்த தும்புரு முருகன் என்ன ஒன்று தெரிகிறதா? இரவென்று பாராமல், பகல் என்று பாராமல், காற்று என்று பாராமல் அந்த சேமா நாராயணன் வணங்கி கொண்டிருக்கிறேன் அல்லவா? அந்த நாராயணன் வணங்கினார். உன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்பதே வராது என்று உரைத்து விட்டார். அப்போதே வணங்கினேன் சேமா நாராயணன். வெடித்து விட்டது 3 நாள். மீண்டும் புறப்பட்ட சத்தியலோகம் தாய்
சத்தியத்தை சந்திக்க வேண்டும் என்று மீண்டும் போனால் நாரதா, நீ செய்த குற்றத்துக்காக உன்னை 3 நாளில் நீ இறக்க சாபத்தை தந்தி மீண்டும் உயிரோடு வந்திருக்கின்றாய். எப்போது இப்படிப்பட்ட தவறு செய்தாயோ, ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் உன்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சுக்கராக பால் சாபத்தை தந்தார். என் தாய்ச்சந்திரன் என்ற சாபம் அன்று முதல் இன்று வரை என் சிறவை சுமந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் தினந்தோறும் சந்திப்பது வணக்கம் அல்லவா? இப்போது புறமுறை சத்திய லோகம் சந்திக்கிறேன். தாய் தந்தையை ஆசிரியரை பற்றி பிறகு என் கழகத்தை செய்கிறேன். நமோ நாராயண் நாராயண். தசரதன் முதல் மகனாய் தசரதன் முதல் மகனாய் பிறந்தவள், அவன் அழக மந்திரத்திலே நின்றவள். தசரதன் முதல் மகனாய் பிறந்தவள், அவன் அழக மந்திரத்திலே நின்றவள்.